வீட்டையும் சேர்ந்து எரிச்சிட்டு பழைய பிரகாஷ் மேல போட்டிருக்கீங்கல்ல? மேடம் என்ன பேசுறீங்க நீங்க? இருங்க மேடம், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. நான் எதுக்காக உங்க வீட்டை எரிக்கணும்? அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? பேசாத. இன்னும் நடிச்சு நம்ப வைக்கலாம்னு பாக்குறியா? மேடம் எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. என்ன லிமிட்? உனக்கும் பொண்டாட்டியை தெரிஞ்சதை விட எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல மேடம். தெரியலையா? எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. சத்யாவும் பிரகாஷும் என் வீட்டுக்கு வந்தாங்க. உஷா கிளம்பிட்டியா? ஆமாங்க கிளம்பிட்டேன். சரி வா போலாம். நில்லுங்க. இங்க எதுக்கு வந்தீங்க? சார் மரியாதையை வெளியே போங்க. இல்ல சார், நாங்க இப்ப எதுக்கு வந்தோம்னா போதும். உங்களால நாங்க பட்ட அவமானம் எல்லாம் போதும். நாங்க இறங்கி வர நீங்க மேலே ஏறுவீங்களா? மேடம், எதுக்கு வந்த? அதான் உன் ஹஸ்பண்ட் சொல்லிட்டானே. நானும் அந்த காயத்ரியை சேர்ந்து திட்டம் போட்டு வீட்டை எரிச்சோன்னு. கொஞ்சம் கூட கூசாம கற்பனை பண்ணிட்டு இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் தான் செஞ்சனா? அதுக்குள்ள எதுக்கு இங்க வந்தீங்க? நேரா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதானே? மேடம் என்ன மன்னிச்சிடுங்க. நடந்ததெல்லாம் உங்களுக்கு முழுசா தெரியாது. இதுல முழுசா தெரிய என்ன இருக்கு? முதல்ல வெளியில போங்க. மேடம் உங்களோட வீட்டை எரிச்சது நான் இல்ல, காயத்ரி அணியார் தான். உஷா, இந்த ராஸ்கல் திருந்தவே மாட்டான். இவன் மேல இருக்கிற பழிய போக்க இருக்கிறவங்க எல்லார் மேலயும் பழிய சுமத்தி டிராமா போடுறாங்க. மேடம், அக்காவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுச்சு. அதுக்கு இவன் என்ன சதி பண்ணானோ? சார், இரு சத்யா, நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். மேடம் உங்களுக்கு இங்க அந்நியார் பத்தி தெரியாத. நீங்க சொன்ன மாதிரி அத்தனை பேர் முன்னாடி நான் அதை சொன்னேன்னு சொல்றதுக்கு பதிலா நான் அப்படி பேசின அன்னைக்கே உங்களுக்கு போன் பண்ணி பிரகாஷ் இப்படி சொல்றான்னு சொல்லிருக்கலாம்ல. நீங்க இங்க வீட்டுக்கு வந்து அதுவும் தட்டு மாத்திரப்ப ஏன் இதை சொல்லணும்? சொல்லுங்க சொல்லுங்க மேடம். உங்க மேல அக்கறை இருந்தா, அவங்க தப்பு பண்ணலங்கிறது உண்மையா இருந்தா அன்னைக்கு நைட்டே போன் பண்ணி சொல்லிருக்கலாமே. நீங்க அப்பவே இந்த சம்பந்தம் வேண்டாம்னு சொல்லிருப்பீங்களே, ஏன் சொல்லல? நீங்க நேர்ல வரணும், என்ன மாட்டி விடணும், இந்த நிச்சயம் நிக்கணும். இதுதான் அவங்க ஆசை. நிச்சயதார்த்தம் நின்னா உங்களுக்கு தானே அவமானம். ஆமா மேடம், ஆனா என்னாலதான் இந்த நிச்சயம் நின்னுடுச்சுன்னு இருக்கணும். என் அப்பா என்ன வெறுப்பாரு, எங்க வீடு என்ன வெறுக்கணும், இதுதான் அவங்க ஆசை. மேடம் இப்பன்னு இல்ல, எப்பவுமே நான் உங்களுக்கு எதிரிதான். உங்க வீட்டை எரிச்சது ஏகாம்பரத்தோட ஆளு. இப்ப ஏகாம்பரமும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். ஏகாம்பரமா? அன்னைக்கு காயத்ரியோட என்னோட ஆபீஸ்க்கு வந்தானே, அவனா? வந்திருக்கலாம். அந்நியாரோட வந்தானா அது அவனதான் இருக்கணும். மேடம் அந்நியார் சொல்லி ஏகாம்பரமும் அவரோட ஆளுங்களும் தான் இப்படி செஞ்சிருக்காங்க. எல்லாத்தையும் திட்டம் போட்டு செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு பிரகாஷ் மேல மட்டும் வன்மம் இல்ல, என் மேலயும் தான். அவங்க மட்டும் அந்த வீட்டை ஆளணும், அதான் அவங்களோட லட்சியம் மேடம். நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த வீட்டு மேல ரொம்ப நாளாவே ஒரு கண்ணு. அதுக்கு நான் இடைஞ்சலா இருக்கேன். அதான் என்ன பழி வாங்கறதுக்காக இத்தனையும் திட்டம் போட்டு செஞ்சிருக்காங்க. அதுக்காக தான் உங்க வீட்டை எரிச்சிருக்காங்க. பிரகாஷ், நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? மேடம் எனக்கு என் சொத்து மேல எந்த ஆசையும் இல்ல. நான் யாருக்கு கொடுத்தேன்? என் தங்கச்சிக்கு தானே கொடுத்தேன். ஆரம்பத்துல உங்களையும் அண்ணியரையும் சேர்த்து சந்தேகப்பட்டது உண்மைதான். ஆனா சத்யா தான் உங்களை பத்தி நல்ல விதமா சொன்னா. நானும் யோசிச்சு பார்த்தேன். அப்பவே என் அம்மா அப்பா கிட்ட உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இனி அப்படி பேசவே மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டேன். ஆனா அண்ணியார் நான் சொன்ன வார்த்தையை வச்சு விளையாடிட்டாங்க. மேடம், காயத்ரி அக்கா என்னை இவரை சேரவே விடக்கூடாது, பிரிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அவங்க மனசுல உள்ளது அந்த ஜெய்ஹிந்த் விலாஸோட சொத்து மட்டும்தான். அதனால தான் மேடம் இத்தனையும் பண்றாங்க. இதுதான் மேடம் விஷயம். சொத்துக்காக ஒருத்தர் இவ்வளவு தூரம் போவாங்களா? மேடம் உங்களுக்கு நினைக்கவே எப்படி இருக்கே, நாங்க தினம் தினம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்ன உஷா இது? ஜெய்ஹிந்த் விலாஸ் ஒரு தியாகி குடும்பம், கௌரவமான குடும்பம்னு நினைச்சா ஒரு பொம்பளை இந்த அளவுக்கு இறங்கி இருக்கா? சார் இது மட்டும் இல்ல, உங்க விஷயத்திலயும் என்ன கோத்து விட்டது அந்த ஏகாம்பரம் தான். அதுக்கும் அந்நியார் தான் காரணம். உங்க முன்னாடி தண்ணி அடிச்சுட்டு பேசுற மாதிரி என் பேரை சொல்லி உங்க கவனத்தை திசை திருப்பினதும் அந்த ஏகாம்பரம் தான்.
அவன் முழுக்க முழுக்க என் அண்ணியார் பேச்சை கேட்டுதான் ஆடுறான். ஒரு காலத்துல நான் அவன் கூட இருந்தேன். சத்யாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் கேரக்டர் சரியில்லைன்னு சத்யா சொன்னதால நான் அவனை கட் பண்ணேன். அப்புறம் மறுபடியும் அவனோட சேர்ந்து வேலை செய்ய வேண்டியதா போயிடுச்சு. ஆனா ராகினியை தப்பா பேசினதால நான் அவனை அடிச்சேன். அதுக்கு பழி வாங்கத்தான் அவன் இப்ப எனக்கு எதிரா கிளம்பிருக்கான். ஏகாம்பரம் எனக்கு எதிரி ஆயிட்டான். அதை பயன்படுத்தி என் அண்ணியார் முழுக்க முழுக்க இவ்வளவு நாடகம் ஆடி இருக்காங்க. சினிமால கூட இப்படி ஒரு வில்லியை நான் பார்த்ததே இல்லை. நீ எல்லாம் ஒரு படிச்ச பொண்ணா? நினைக்கவே அசிங்கமா இருக்கு. இவ்வளவு கேவலமான புத்தியோடையா எங்க கிட்ட வந்து பேசுன? படிச்ச பொண்ணு ஒரு ஹோட்டலுக்கே GM, நேர்மையா இருப்பன்னு பார்த்தா அயோக்கியத்தனமா இருக்க. சார், வார்த்தை அளந்து பேசுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க என்னடா பண்ணுவ? ராஸ்கல், உன் பொண்டாட்டி உன் குடும்பத்துக்கே சதி பண்றா. அதை என்னன்னு போத கேட்காம நிறுத்தியா? குமார், தப்பு பண்ணது உங்க வைஃப். அவளை கண்டீங்க, அதை விட்டுட்டு வயசு வித்தியாசம் இல்லாம பேசுறீங்க. ரொம்ப தப்பு பண்றீங்க. என்னங்க தப்பு பண்றேன்? ஏங்க, இவளை பத்தி நீங்க கண்டதையும் பேசுவீங்க, அதை நான் கேட்கணும். ஆனா அந்த பிரகாஷ் சொல்றதை நீங்க அப்படியே நம்புவீங்க, அப்படிதானே? குமார், தப்பெல்லாம் உங்க வைஃப் மேலதான். நிறுத்துங்க மேடம். உங்களுக்கு பிரகாஷ் தெரிஞ்சதை விட எனக்கு நல்லாவே தெரியும். அவனை நிரூபிக்க என்ன வேணா பேசுவான். என்ன வேணா பேசுவான்னா? அவன் பேச்ச வச்சுதான் போலீஸோட அரெஸ்ட் பண்ணாங்களா? ஒன்னு நினைச்சாலே எனக்கு பதறுது. எத்தனை சதி, எத்தனை திட்டம். ராகினி உனக்கு நாத்தனார் தானே? அவ வாழ்க்கை கெடுக்க நினைச்சிருக்க? மூத்த மருமகளா ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு குடும்பத்தை இந்த அளவு கீழே இருக்க சொத்து மேல அவ்வளவு வெறியா? ரொம்ப ஓவரா பேசுறீங்க நீங்க. குமார், கட்டின பொண்டாட்டிய புருஷனா நீங்க நம்பலாம். ஆனா இவ உங்களுக்கு பொண்டாட்டியாவே இல்ல. இன்னும் சொல்ல போனா உங்க குடும்பத்தையே சொத்துக்காக அழிக்க பாத்திருக்கா. அதுவும் இந்த தேர்ட் ரேட் ஃபெலோட சேர்ந்துக்கிட்டு என் வீட்டை கொடுத்திருக்கா. ஐயோ, என்னங்க எல்லா பழியும் எம்எல்ஏ போடுறீங்க? நடிக்காத. இது பாருங்க. என்னங்க இருங்க, இவங்களை கோச்சுக்கிட்டு ஒன்னும் ஆக போறதில்ல. அதான் புருஷனும் பொண்டாட்டியுமா இவங்களை தேடி போய் கண்டதையும் சொல்லி இவங்களையும் குழப்பி விட்டுருக்காங்கல்ல. ஏய், நடிக்காத. நீ யாருங்கிறது எங்களுக்கு இப்பதானே தெரியும். நிறுத்துங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா தான் போறீங்க. என்னங்க? இல்ல காயத்ரி, என்னமோ அவன் சத்யாவோட வந்தானா, உண்மையை சொன்னானா, இவங்க உடனே ஓடி வந்து உன்னை பத்தி தப்பா பேசுறாங்க. இதுக்கு மேல காயத்ரி பத்தி ஒரு வார்த்தை வந்துச்சு, அவ்வளவுதான். டேய், இருங்க சார், பேப்பர் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பேப்பர் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கறத பார்த்தா கடைசி வரைக்கும் உள்ளதானா? சார், என் வீட்டை எரிச்சது காயத்ரியும் ஏகாம்பரமும் தான். இது கூட்டு சதி. திட்டம் போட்டு பண்ணது இவங்க தான். இந்த கேஸை நீங்க எடுக்கணும். நீங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணணும். என்ன சார் இது? சார், நீங்க இவங்களை ஜாமீன்ல விட்டா ஹையர் அபிஷியல்ஸ்க்குலாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். வாங்க. அவங்கள லாக்கப்ல வைங்க. என்ன சார் இது? அவங்க சாதாரணமா எழுதி கொடுத்ததுக்கு நீங்க ஜாமீனே மறுத்துட்டீங்க. இது கோர்ட் ஆர்டர் சார். என்ன சார் பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். கேக்குறாருல, சொல்லுங்க சார். அவருக்கு சொல்றேன் சார். கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. உள்ள போட்டு பூட்டியா? சார், அந்த 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள மறுபடியும் உள்ள தள்ளுறாங்க. என்ன சார் இது? அங்க எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறீங்க. சார், போலீஸ் அவங்களுக்கு தான் சாதகமா இருக்கும். என்ன சார் சொல்றீங்க? நாம தான் ஜாமீன் வாங்கிட்டோம்ல. அப்படி இல்லை சார். சம்பந்தப்பட்டவங்களே நேரா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் இவங்க தான்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல இன்ஸ்பெக்டர் நினைச்சா ஜாமீனை ஏத்துக்க முடியாதுன்னு மேலிடத்திலேயே சொல்லலாம். கேஸையே சீரியஸ் ஆக்கிடலாம். நாம பேசி ஒன்றும் ஆக போறதில்ல. இன்னொரு விஷயம், உஷா ராணி ஒரு அரசு அதிகாரி.
பெரிய பொறுப்புல இருக்காங்க. அவங்க சொல்லுக்கு தான் மரியாதை இருக்கும். நாம இந்த விஷயமா கோர்ட்ல பேசுறதா முறையா இருக்கும். கவலைப்படாதீங்க, கோர்ட்ல வச்சு முடிச்சுக்கலாம். சரி சார், நீங்க இருங்க. சரி. நான் என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டேன். சார், என் ஒய்ஃப் 2 வார்த்தை பேசலாமா? போய் பேசுங்க. என்னங்க? உன்னை யாரு என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் எத்தனை தியாகம் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கவலைப்படாத, இது கோர்ட்ல வச்சே முடிவு கொண்டு வரலாம். அதுக்கு இல்லைங்க, ஏன் பிரகாஷும் சத்யாவும் என்னை எதிரியாவே பாக்குறாங்கன்னு எனக்கு புரியல. நீ அவங்க பேரை கூட சொல்லாத காயத்ரி, அது உனக்கு தான் அசிங்கம். எல்லாம் முடியட்டும், இதுக்கப்புறம் இதை எப்படி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாம இரு, உனக்கு நான் இருக்கேன். நான் வரேன். என்ன சுஜாதா இதெல்லாம்? இல்லம்மா, அண்ணன் சத்தியமா இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கும் மேல அப்பா அங்க வந்து கோவமா பேசி உங்க நஷ்டத்துக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன்னு சொல்லி அண்ணனை கூட்டிட்டு போயிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்பதான் எல்லாம் நல்லபடியா நடக்குதுன்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. மாப்ள, சுரேஷ் தப்பு பண்றோம் இல்ல மாப்ள. அவன் என் மகங்கிறதுக்காக சொல்லல. அவன் திறமையான பையன். இதுவரைக்கும் அவன் வேலை பார்த்த கம்பெனில இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட சொன்னதில்ல. ஏதோ போதாத நேரம் கூட வேலை செஞ்சவங்களுக்காக இறக்கப்பட்டு பேச போய் அது வினையா முடிஞ்சது. மத்தபடி வேலை விஷயத்துல அவன் ரொம்ப திறமையான பையன் மாப்ள. அவன் இப்படி மிஷின் எரியற அளவுக்கெல்லாம் அசால்ட்டா வேலை பார்க்க மாட்டான். நம்புங்க மாப்ள. கார்த்திக், நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுஜாதா, சுரேஷ் திறமையான ஆள் தான். நானே பார்த்திருக்கேன். வேலை வேற உறவு வேறன்னு சொல்லி தானே அவர் நம்ம கிட்ட வேலைக்கு சேர்ந்தாரு. உன் அண்ணன்றதுக்காக நான் இதை சொல்லல. ஆண்டி சொன்ன மாதிரி சுரேஷ் எல்லா விஷயத்திலையும் திறமையான ஆள். ஏன் அவரால் கம்பெனிக்கு எவ்வளவு நல்லது நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இது எப்படி நடந்ததுன்னு தெரியல. ஏதோ நடந்திருக்கு சுஜாதா. அத்தை என்ன நினைக்கிறாங்க கார்த்திக்? சுரேஷ் விஷயத்துல அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. என்னால அவங்க கிட்ட இதை பத்தி பேச முடியும்னு தோணல. அதுக்கும் மேல அங்கிள் நஷ்டத்தை ஈடுகட்டுறேன்னு சொன்னதால அம்மா அதை கட்டுங்கன்னு வேற சொல்லிட்டாங்க. என்ன கார்த்திக், நீங்களும் அதே தான் சொல்றீங்களா? அப்போ அண்ணன் மேலதான் தப்புன்னு சொல்றீங்களா? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லல சுஜாதா. சுரேஷ் வேலை விட்டு போறதுல எனக்கு உடன்பாடே இல்ல. அதுவும் இல்லாம அவரால் இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பும் இல்ல. ஆனா அம்மா கோவமா இருக்காங்களே, நான் என்ன சொல்றதுனே தெரியல. ஐயோ சுஜாதா, நான் நினைச்சதுக்கு மாறா எல்லாமே நடக்குது. இவ்ளோ பெரிய பழிய உன் அண்ணன் எப்படி தாங்குவான்னு தெரியலையே. ஹலோ அண்ணி. சுஜாதா, அங்க என்ன நடக்குது? மாமா ஏதோ மிஷினை எரிச்சிட்டாருன்னு சொல்லி நீ ஏதோ பேசினியாமே. அண்ணி, பதட்டப்படாதீங்க. மிஷின் எப்படி எரிஞ்சதுன்னு தெரியல. ஆனா அண்ணன் ரிப்பேர் பண்ணி தான் அப்படி ஆச்சுன்னு அத்தை கோவப்பட்டுட்டாங்க. எல்லாம் சொன்னாங்க சுஜாதா. நீ தான் நஷ்டம் எடுக்க பொறுப்பேத்துக்கணும்னு சொல்லி பணம் கேட்டியாமே. ஏன் சுஜாதா, மாமா தான் அதை பண்ணாரா? அவர் தான் பொறுப்பேத்துக்கணுமா? அவரை பத்தி உனக்கு தெரியாது? ஏன் நீ இப்படி பண்ற? ஐயோ அண்ணி, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அப்படி சொன்னாலாவது அண்ணன் அங்கேயே வேலை பாப்பாருன்ற நம்பிக்கையில தான் நான் அப்படி சொன்னனே ஒழிய மத்தபடி வேற எதுக்காகவும் இல்ல. என்ன சொல்ற நீ? அம்மா இங்க இருக்கிறது தெரிஞ்சு அப்பா கோவத்துல அண்ணன் அங்க வேலை செய்ய வேணான்னு கிளம்பினாரு. அப்பதான் இதெல்லாம் நடந்துச்சு. இந்த நிலைமையில அண்ணன் வேலையை விட்டு போனா எல்லாம் தப்பா போயிடும். அதனாலதான் அப்படி சொன்னேன். மத்தபடி எந்த கெட்டனமும் இல்ல. நீ அப்படி நினைச்சு சொல்லிருக்க. ஆனா இந்த பெரிய மாமா சுஜாதாவே அப்படி சொல்லிட்டா, இனி நீ அங்க வேலை பார்க்கறது தப்புன்னு சொல்லி சுரேஷ் மாமாவை கூட்டிட்டு பணத்துக்கு ஏற்பாடு பண்ண போயிருக்காரு. என்ன சொல்றீங்க அண்ணி? பணம் ஏற்பாடு பண்ணவா? ஆமா, வீட்டை அடமானம் வச்சிடலானே மாமா முடிவு பண்ணிட்டாரு சுஜாதா. வீட்டை அடமானம் வைக்கவா? பாரு என்னெல்லாம் நடக்குதுன்னு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ணி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதை எப்படி முடிவுக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். இத நான் பாத்துக்கிறேன். சுஜாதா, நான் இருக்கேன் அண்ணி, நான் பாத்துக்கிறேன். என்னடி இது? வீடு அடமானம் அது இதுன்னு. ஆமாமா,
அப்பா வீட்டை அடமானம் வச்சு மிஷினுக்கு காசு தரலான்னு முடிவு பண்ணிட்டாராம். என்ன சொல்ற? வீட்டை அடமான வச்சா? ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. அம்மா, என் நினைப்புக்கு மாறா எல்லாம் நடக்குது. உன் மேல சம்பந்தியமா கோவமா இருக்காங்க. சுரேஷ் இங்க வேலை செஞ்சு நல்ல பேர் எடுத்தா அவங்க மனசு சந்தோஷப்படும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணா உதவுறாங்கன்னு நம்புவாங்க. எல்லாம் சுமூகமா நடக்கும்னு நினைச்சேன். இப்ப மிஷினும் போய் வீடும் போய் கடவுளே வெளியே என்ன பேசுவாங்க? சொந்தம்னு கூட்டிட்டு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னு தானே சொல்லுவாங்க. என் மனசுல நான் என்னென்னமோ கனவு கண்டேன். எல்லாத்துலயும் மண்ணு விழுந்துருச்சு. அம்மா நீ அழாத, அப்படிலாம் எதுவும் நடக்காது. இல்ல சுஜாதா, உங்க அப்பா பிடிவாதம் உனக்கு தெரியாதா? அம்மா, என்ன மீறி எதுவும் நடக்காது. இல்ல சுஜாதா, நான் இங்க வந்ததுதான் பிரச்சனை. என்ன பார்க்க போய் தானே அவர் சுரேஷ வேலையை விடுன்னு சொன்னாரு. நான் போயிடுறேன். அம்மா என்ன பேசுற நீ? நீ போனாலும் நஷ்டம் தான். நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. இங்க அண்ணன் வேலை பாப்பாரு, பாக்க வெப்ப. எப்படிமா சொல்ற? நீ நினைச்ச மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருப்போம்மா. எதுவுமே தப்பா நடக்காது. நீ எந்த தைரியத்துல இதை சொல்றேன்னு தெரியல. உன் மேல கோவமா இருந்த சம்பந்தி இப்ப சுரேஷால இன்னும் கோவமா இருப்பாங்களேமா? இந்த நிலைமையில எப்படி? எல்லாம் சரியாகுமா? தேவராஜ், உங்க சூழ்நிலை புரியுது. ஆனா அடமானமா 35 லட்சம் தரதுதான் சிக்கல். என்ன இப்படி சொல்றீங்க சேட்டு? தேவராஜ், இந்த வீட்டை அடமானமா நான் ஏத்துப்பேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அமௌண்ட் தான் பெருசா இருக்கு. சேட்டு, வீடு அதுக்கு மேலேயே ஒருத்தர் இருக்கு. புரியுது தேவராஜ். சரி, நீங்க சொன்ன மாதிரி நான் அடமானமா 35 லட்சம் கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்க. வட்டி மாசம் மாசம் எவ்வளவு ஆகும் தெரியுமா? சேட்டு, வட்டியை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, அத நான் பாத்துக்கிறேன். என்ன தேவராஜ், நீங்க புரியாத மாதிரி பேசுறீங்க. நீங்களும் நானும் எத்தனை தடவை வர சொல்லி வச்சிருக்கோம். ஏதோ அவசரம் 1 லட்சம் 2 லட்சம் வாங்கினா வட்டி கட்டுறது ஈஸி. இது பெரிய அமௌண்ட் தேவராஜ். வட்டி மட்டும் 1 லட்சத்துக்கு மேல வரும். உங்க பையன் வேலைக்கு போய் சம்பளம் வந்தா கூட வட்டிக்கு போதாதே. நான் உங்க சம்பளத்தையும் சேர்த்து வச்சு தான் சொல்றேன். சும்மா ரொம்ப அதிகமாயிடும் தேவராஜ். இப்போ நான் பணம் தரேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வட்டிக்கு மாசம் மாசம் நீங்க வந்து நிக்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்கும். பெரிய தொகை போதேன்னு வருத்தமா இருக்கும். எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இவ்வளவும் சொல்றேன். இல்லைன்னா பணம் கொடுத்துட்டு வட்டி வந்தா போதும்னு இருப்பேனே. எனக்கு வரவு செலவை விட உங்க பழக்க வழக்கம் தான் முக்கியம். தப்பா போச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடும். இதே நீங்க ஒரு கம்பெனி வச்சிருந்து பிசினஸ் பண்ணிருந்தா வட்டி காசு ஒரு விஷயமாவே இருக்காது. மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கு 1 லட்சத்துக்கு மேல வட்டினா ரொம்ப சிரமம். சேட்டு, அடமான வச்சாதானே சிக்கல், வித்துட்டா? தேவராஜ், என்ன சொல்றீங்க? வீட்டை விற்கலாம்னு சொல்றீங்களா? எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம். வீட்டை வித்தா நான் கேட்கிற அமௌண்ட் வரும்ல. அதெல்லாம் பிரச்சனை இல்லை தேவராஜ். நீங்க கேட்ட அமௌண்ட்டுக்கு மேலே வரும். வீடு நல்ல மெயின் ஏரியால இருக்கு, நல்ல விலை கிடைக்கும். ஆனா நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம். கொஞ்சம் யோசிங்க. சுரேஷ், நீ என்னப்பா சொல்றப்பா? எனக்காக நீங்க வீட்டை வைக்கணுமான்னு நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட என்னப்பா நீ, சொத்துங்கிறது எதுக்கு? பிள்ளைங்களுக்காக தானே. சேட்டு, நீங்க விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல தேவராஜ், எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசனை பண்ணுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல சேட்டு, முழு உடன்பாடோடு தான் சொல்றேன். எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. சுஜாதா, இங்க எதுக்கு வந்த? என்ன கேட்காம எப்படிப்பா நீங்க சொத்தை விற்க முடிவு பண்ணலாம்? வேணா சுஜாதா, நீ ஒரு எல்லைக்கு மேல போற. என்னப்பா சொல்றீங்க? என்ன விளையாடுறியா? கம்பெனில அப்படிதான் மிஷின் எரிஞ்சதுக்கு நஷ்ட ஈடு கொடுன்னு சொன்ன. இங்க வந்து வீட்டை விற்க கூடாதுன்னு சொல்ற, அதுவும் உன் அனுமதி இல்லாம என்ன சொல்ற? என்ன என் பொண்ணுங்கிறத மறந்துட்டு பேசுறியா? உங்க பொண்ணுங்கிறதால தான் பேசிட்டு இருக்கேன். அப்பா, நீங்களும் அண்ணனும் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. முதல்ல நான் அதை விளக்குறேன். மிஷினுக்கு நஷ்ட ஈடு கேட்டதுக்கு காரணம்
அது அண்ணன் எரிச்சாருங்கிறதுக்காக இல்ல. எனக்கு அண்ணனை பத்தி நல்லாவே தெரியும். எங்கேயோ தப்பு நடந்திருக்கே ஒழிய அண்ணனால இல்லன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு.